யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராய். பொதுவாக நம்மளை அறிஞ்சவங்க, நம்மளை அறியாதவங்க, உள்ளூரை சார்ந்தவங்க, வெளியூரை சார்ந்தவங்க பல பேர் நம்ம மேலே வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் உங்களை முன்னிறுத்துறீங்க? இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடி உங்களை ஏன் முன்னிறுத்துது? பகவானை தானே முன்னிறுத்தணும், பகவானை தானே முன்னிறுத்தணும். ஏன் உங்களை ஏன் முன்னிறுத்துறாங்க? உங்கள் படத்தை வைக்கிறாங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க, உங்கள் பேரை சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் தேவையில்லைல்ல. பகவானுடைய பெயர் மட்டும்தான் சொல்லணும், பகவானுடைய படத்தை மட்டும்தான் வைக்கணும், பகவானுடைய இது மட்டும் தானே வரணும். உங்கள் பேரை ஏன் முன்னிறுத்தணும்? உங்களை ஏன் முன்னிறுத்துறாங்க உங்கள் ஆட்கள்? இது தப்பாச்சே, இது தவறாச்சே அப்படின்னு ஒரு விமர்சனம் நம்ம மேலே இருக்குது. அவங்கள பொறுத்த மட்டும் அது நியாயம்தான். ஆனால் நீங்கள் மிக பிரம்மாண்டமான சிவாலயங்களை பார்த்தீங்கன்னா, பெருமாளுடைய ஆலயங்களை பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தை பார்த்தா, சுசீந்திரத்தை பார்த்தா, திருச்செந்தூரை பார்த்தா, அந்த கோயில்களில் நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வர்றதுக்கு முன்னாடி என்ன தெரியும் உங்கள் கண்ணுக்கு? இந்த கோயிலை நீங்கள் நெருங்க போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு என்ன தெரியும்? கோபுரம் தெரியும். அந்த கோபுரம் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும். உங்களுக்கு தெரியும், நான் தெரியுது திருச்செந்தூர், அங்கே தான் கோயில் இருக்குது அப்படி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அங்கே இருக்க மூலஸ்தானம் அங்கே தெரியுமா? 2 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு அங்கே இருக்க மூலஸ்தானமோ அங்கே இருக்க கடவுளோ உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போது இதனால் இந்த கோபுரம் உயர்ந்ததுன்னு அர்த்தமா? சாமியை விட இந்த கோபுரம் பெருசு, கோபுரம் தான் உயர்ந்தது, சாமி ஒன்றுமே இல்லைன்னா அவர் கீழெல்லாம் இருக்கார், அவர் இருக்கதே வெளியே தெரிய மாட்டேங்க அப்படிங்கிறது அர்த்தமா? கோபுரம் எழும்பி நிற்கிறதுனால சாமி அங்கே ஒன்றுமே இல்லை, கோபுரம் தான் எழும்பி நிற்குதுன்னு அர்த்தமா? கிடையாது. அந்த கோபுரம் என்ன சொல்லுது? இங்கே வா, இங்கே வா, சாமி இங்கே தான் இருக்குது, வா. ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வாயிலாக இருக்குது, ஒரு வாசற்படியாக இருக்குது. வா, என்னக்குள்ள வா. வந்து கடவுளுங்க மூலஸ்தானத்தில் இருக்கிறார், பள்ளி அறையில் பள்ளி கொண்டு இருக்கிறார், வான்னு கூப்பிடுது உங்களை. இந்த ஊருக்கெல்லாம் அது பறைசாட்டுது, வாங்க இங்கே வாங்க, கடவுளுக்கு இருக்காரு வாங்கன்னு கூப்பிடுது. அப்போது நாமளும் அந்த கோபுரம் மாதிரி தான். நமக்கு பூஜையோ அலங்காரமோ ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த கோயிலுக்கு கடவுளுக்கு ஒரு என்ட்ரி மாதிரி தான். ஆனால் நாம் நம்மளை காட்டிக்கிறது மூலமாக இங்கே வாங்க, இங்கே கடவுள் இருக்கார், நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய, நாம தான் கடவுளோட பெரிய ஆள் அப்படின்னு நம்ம யாரும் சொல்கிறதில்ல. அடுத்தது, நீங்கள் உங்கள் ஆடம்பரத்தை காட்டுறீங்க, உங்கள் ஆடம்பரத்தை காட்டுறீங்க, நீங்கள் அதிகப்படியாக சாப்பாடு போடுறீங்க. இப்படி சாப்பாடு போட்டால் தான் எல்லோரும் வருவாங்களே. ஏன் எங்கள் ஆசிரமங்களுக்கு ஆள் வரலன்னா, நாங்கள் இப்படிலாம் ஆடம்பரமாக சாப்பாடு போடலை, நீங்கள் அப்படி இல்லை ரொம்ப ஆடம்பரமாக சாப்பாடு போடுறீங்க, உங்கள் ஆடம்பரத்தை காட்டுறீங்க. இல்லை, நாங்கள் எதுக்கு இதை காட்டுறோன்னா, எதுக்கு சிவகுமார் இப்படி உங்கள் முன்னாடி தோற்றம் அளிக்கிறாருன்னா, எதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா வாட்செல்லாம் கையில் போட்டிருக்காரு, பெரிய செயின்லாம் போட்டிருக்கிறாரு, ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறாரு அப்படின்னா, கடவுள் என்னை இப்படி வச்சிருக்காரு, உன்னையும் அப்படி வைப்பாரு, இங்கே வா அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் கெட்டு குட்டிச்சுவராக போய் கிடக்கல, நான் முன்னே இருந்ததோட இப்போ நல்லா இருக்கேன். கடவுள் என்னை இவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காரு, என்னை இவ்வளோ பிரகாசிக்க வச்சுருக்கிறாரு என் கடவுள், நீயும் வா, உன்னையும் அப்படி கடவுள் வைப்பாருன்னு சொல்கிறோமே ஒழிய, நாங்கள் எங்ககிட்ட தான் இவ்வளோ இருக்குன்னு நாங்கள் ஒன்று காட்டலை. புரியுதில்ல? இந்த என்னை இப்படி ஆசீர்வதிச்சிருக்க கடவுள் உன்னையும் ஆசீர்வதிப்பார், வா வா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இதை புரியாத தெரியாத பல பாமர ஜனங்களும், நாங்கள் தான் பெரிய ஆளு நினைக்கிற ஜனங்களும் இதை நம்ம மேலே ஒரு சேற்றவாரி இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த காலத்தின் கட்டாயம், இது பழைய காலம் ஒன்று இல்லை, 1970 இல்லை, இன்னைக்கு 2026, இன்னைக்குள்ள சமுதாயத்துக்கு, இன்னைக்குள்ள சமூகத்துக்கு எப்படி ஒரு கடவுளை நாம் மார்க்கெட்டிங் பண்ணணுமோ, எப்படி ஒரு கடவுளை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்முடைய எண்ணமே ஒழிய, எங்களை பிரபலப்படுத்திக்கிறதோ இல்லை நாங்கள் எவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம் பாருன்னோ நம்ம காட்டிக்கிறதுங்க உத்தேசம் இல்லை. நான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நாள், ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசை. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு ஆனி மாதம் இப்படி வரும். இந்த நல்ல நாள்லையும் 10 to 12 தான் அந்த நல்ல நிறைஞ்ச அமாவாசை.
அப்போ இந்த நல்ல நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை இடத்துல இந்த மாதிரி விசேஷ பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்குது? நெவர், இல்லை. அப்போ நம்ம நடத்துறதுனால நாங்கள் பெரிய ஆள் நடத்தமா? இல்லை. உலகத்துக்கு உணர்த்துறோம், இப்படி நடத்தலாம், இப்படி செய்யலாம் சொல்கிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல எத்தனை இடத்துல இது நடக்குது? ஒரு இடத்துலையும் நடக்காது, ஒரு இடத்துலையும் நடக்காது, எனக்கு தெரியும். அப்போது நாம் உலகத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறோம், அவ்வளோதான். நீ கேட்குறதா இருந்தால் கேளு, இல்லைன்னா மூடிட்டு போ, அவ்வளோதான். ஒரு கோயிலுக்கு போகிற, அங்கே நடக்கிற ஆகமங்களும் பூஜைகளும் உனக்கு பிடிச்சா நில்லு, பிடிக்கலையா போயிட்டே இரு. அப்புறம் அங்கே நின்று பூஜை பண்ணுறவனை இல்லை அங்கே செய்கிறவனை எதுக்கு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிற? எதுக்கு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிற? இல்லை, தேவையில்லை. அப்போது திரும்பவும் நாம் சொல்கிறது, கோபுரம் மாதிரி நம்ம எழும்பி நின்று காட்டுறது நான் கடவுள்னு சொல்கிறதுக்கு இல்லை. கடவுள் இங்கே இருக்கார். என்ன நீ தமிழகத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் நான் உனக்கு தெரியணும். நான் தெரிஞ்சா இந்த சிவகுமாரா சரக்கல் விளையா, ஆமாப்பா அங்கே ஒரு சாமி தெய்வீகமாக இருக்காருப்பா, அந்த உணர்வு உனக்கு வரணுங்கிறதுக்கு தான் நம்மளை காட்டுறமே ஒழிய, யோகிராம் சுரத்குமார் மட்டும்னு காமிச்சா இதான் எல்லா இடமும் இருக்காரு, எல்லா இடமும் இருக்காரு யோகிராம் சுரத்குமார். அப்போ இது யாரு, இது எங்கே இருக்காரு அப்படின்னா, அதுக்கு ஒரு கோபுரம் போல் நம்ம காட்டிக்கிறோமே ஒழிய நாம் உயர்ந்தவங்கிறதுக்காக. எங்கேயாவது கோபுரத்துக்கு ஆரத்தி காட்டுவாங்களா? இல்லை எங்கேயாவது கோபுரத்தை வணங்குவோம், கோபுர தரிசனம் பண்ணுவாங்க தூரத்தில் வச்சு. ஆனால் அதற்கு பூஜையோ புனஸ்காரமோ அதுக்கு எதுவுமே கிடையாது. அது ஒரு வாயிற்படி, அவ்வளோதான். நீங்கள் அதை கடந்து உள்ளே போகணும், என்ன கடந்து நீங்கள் தெய்வத்திட்ட போகணும், அவ்வளோதான். சிம்பாலிக்காக ஒரு கோபுரத்தினுடைய கடமை, அவ்வளோதான். அதை உணர்ந்துக்காத பல ஜனங்கள் இப்படி தான் தூற்றுவாங்க. அதனால் நாம் அதை கண்டுக்க வேண்டியதில்லை. இறைவன் நமக்கு அளித்திருக்கிற பணியை திருப்பணி நாம் செய்து, இந்த அமாவாசை தினத்தில் நாம் எதை நினைத்தாலும் நடக்கும், எதை சொன்னாலும் அது பல மடங்கு பலன் உண்டு. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுக்கு பலன் மடங்கு பலன் உண்டு. ஓகே, யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு.